இவ்வளோ சர்ச்சைக்கும் மத்தியில் இப்போ நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய தோழி கெனிஷாவோட தீபாவளியை கொண்டாடியிருக்காங்களாம். அதை பார்த்துட்டு என்னடா இது இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களுடைய பட்டியலில் ஒருவராக வலம் வருபவர் தான் நடிகர் ரவிமோகன். இவருடைய நடிப்பில் கடைசியாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாச்சு. ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை வாங்குச்சு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரக்கூடிய பராசக்தி திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு ரவிமோகன். இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் கராத்தே பாபு திரைப்படத்தில் ரவிமோகன் நடிச்சிருக்காரு. விவாகரத்து சர்ச்சை நடிகர் ரவிமோகனின் குடும்ப பிரச்சனை தான் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக பேசப்பட்டுச்சு. ரவிமோகன் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செஞ்ச நிலையில் அதற்கப்புறமாக ஆரவயான்னு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. கடந்த வருடம் இவர்கள் பிரிவதாக அறிவிப்பு வெளியிட்டாங்க. ரசிகர்களை இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. குடும்ப பிரச்சனையை மாறி மாறி அறிக்கை வெளியிட்டு பொது பிரச்சனையாக மாற்றினாங்க. தற்போது அவரவர் பணிகளில் கவனம் செலுத்தி வராங்க. ஜெயம் ரவி பாடகி கெனிஷாவுடன் ஜோடியாக வெளி நிகழ்ச்சிகளுக்கு போய் வருவது பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு. அண்மையில் நடிகர் ரவிமோகனின் தயாரிப்பு நிறுவனத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது கெனிஷாவுடன் ரவிமோகன் ஒரே நிற ஆடையில் பங்கேற்றதுடன் கெனிஷா தான் தன் வாழ்வில் கிடைத்த கடவுளின் பரிசுன்னு பேசியிருந்தார். இந்த விஷயம் ரசிகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் தற்போது தீபாவளி கொண்டாட்டத்தில் ரவிமோகனுடன் கலந்துக்கிட்ட கெனிஷா இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையில் பிரபல பாடல் ஒன்றை தன்னுடைய பாணியில் பாடியிருக்காரு. இந்த வீடியோ வைரலாகி வருது.